ஹலோ சொல்லுங்கள் மேடம். மேடம் வேலை இல்லை மேடம், கண்டிப்பாக கட்டிடுறேன் மேடம். நான் 3 மாதம் வேலைக்கே போகிறதில்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம், கண்டிப்பாக கட்டிடுறேன். தம்பி இங்க வாப்பா. ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். சொல்லுங்க ஐயா. தம்பி உன் கஷ்டத்தெல்லாம் அங்கே நின்று புலம்பிக்கின்னு இருந்திய, அதை என் காதால கேட்டேன். ஆமாய்யா, நிறைய கஷ்டம், குடும்ப கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லாமே கஷ்டம். உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான்ப்பா உன்னை நான் கூப்பிட்டேன். இங்க பார். பணமா இருக்கு? யோ இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, ஏதாவது ஏமாத்துறியா, ஃப்ராடுத்தனம் பண்றியா நீ? இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் கிடையாதுப்பா. உன் கஷ்டத்துக்கு நான் உதவி செய்யலாம்னு நினைச்சேன், நீ என்னையே சந்தேகப்படுற. நீ கிளம்புப்பா. ஐயா நான் உங்களை சந்தேகப்படல, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரையும் சந்தேகப்படுறேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, காலம் கெட்டு போயிருக்கு, யாரையும் நம்பாத, எல்லாருக்கிட்டையும் பார்த்து பழகுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காத. தம்பி ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் இருக்கலாம், சந்தேகமே வாழ்க்கை ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தனை நம்பணும். ஏன் நீ என்ன நம்பக்கூடாது? ஆமால, நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான், சந்தேகமே வாழ்க்கையாயிடக்கூடாது. ஐயா சொல்லுங்க ஐயா, நான் எதனா தப்பாக பேசினா கூட மன்னிச்சிடுங்க. தம்பி உண்மையிலேயே பணம் காய்க்கிற மரம்பா இது. இந்த பாரு, 200 ரூபாய் நோட்டு எத்துமாய் நட்டியானா 200 ரூபாய் நோட்டா காய்க்கும், 500 ரூபாய் நோட்டு எத்துமாய் நட்டியானா 500 ரூபாய் நோட்டா காய்க்கும். சீக்கிரத்துல இந்த ஊர்ல நீ பணக்காரனா ஆயிடுவேன். என்னது உண்மையாலே பணம் காய்க்கிற மரமா இது? ஐயோ 500 200 100 அந்தந்த பணம் ஏத்த மாதிரி அந்தந்த செடி இருக்கா? ஐயோ ஐயா எனக்கு நிறைய கடன் இருக்கு ஐயா. 500 ரூபா நோட்டில் 1, 200 ரூபா நோட்டில் 1, 100 ரூபா நோட்டில் 1, 50 ரூபா நோட்டில் 1, 20 ரூபா நோட்டில் 1, 10 ரூபா நோட்டில் 1, 5 ரூபா நோட்டில் 1, 1 ரூபா நோட்டில் 1 கொடுங்க ஐயா. எத்தனை போய் வீட்டில் மரமாக வச்சு செடியா பூத்து பணமாக கொட்டி நான் இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு ஊரில் பெரிய பணக்காரனா ஆயிடுறேன் ஐயா. தம்பி எல்லாம் கேட்ட கரெக்டு. இந்த 5 ரூபாய் நோட்டு 2 ரூபாய் நோட்டு 1 ரூபாய் நோட்டுன்னு கேட்குறிய, அந்த செடி எங்கள் வீட்டில் இல்லைப்பா. என்னது இல்லையா? அப்போ அந்த நோட்லாம் இல்லைன்னா எப்படி? தம்பி நீ சொல்கிற மாதிரி இந்த 10 ரூபா நோட்டு தான் அடுத்த மாதத்தில் 5 ரூபா குட்டி ஒன்றும் 2 ரூபா குட்டி ஒன்றும் போடுற மாதிரி இருக்குது. போட்டா அப்போ தர, இப்போ இருக்கிறத வாங்கிக்கோ. சரிங்க ஐயா, எனக்கு அப்போ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்க ஐயா. ஆனால் என்கிட்ட காசு இல்லையே. காசு வேணும்பா, காசு இல்லாத நான் எப்படிப்பா காசை தர முடியும்? ஐயா நீங்கள் தான் கேட்டீங்கல்ல, நான் ஃபோனில் என்ன பேசிட்டு வந்தேன், இஎம்ஐ கட்டணும், கிரெடிட் கார்டு பில் கட்டணும், ஹோம் லோன் கட்டணும், எதுக்குமே பணம் இல்லையா. 3 மாதம் ஆச்சியா வேலைக்கு போய். நீங்கள் இந்த உதவி மட்டும் பண்ணீங்கன்னா இந்த செடியை வச்சு நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன்யா. தம்பி பணம் இல்லைன்னு சொல்கிற சரி, இந்த பாருப்பா, கையில் போட்டுங்கிறது, காதில் போட்டுங்கிறது, செல்ஃபோனு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வாங்கிப்பா. ஆமால, நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனையாக இருக்குது ஐயா. இது வெள்ளி மோதிரம் ஐயா, இது என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு அப்போ போட்டது ஐயா. இதை வச்சுன்னு அந்த செடியை கொடுங்க ஐயா. சரிப்பா, இவ்வளோ கொடுத்துக்கிறியா, நான் அதை தர மாட்டேன். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்க. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா? இந்த அடிக்கால தெரியாம மூடிக்கோ. 500. ஐயோ பார்க்கும் போது சூப்பராக இருக்கே ஐயா. உங்களுக்கு எட்டலன்னா நானே பிரிக்கவா? இதையும் அந்த அடி வேறு மட்டும் தெரியக்கூடாது. ஐயா தோருக்கு ஐயா 100 நானே பிரிச்சுக்கிறேன். அடிவேற மூடி. மூடிட்டேன். தம்பி நீ கொடுத்த துட்டுக்கு பொருளுக்கு இதுதான். அதனால இன்னும் அதிகமாக ஆசைப்பட்டு மரத்தில் கை வைக்காத. இந்த மாதிரி போன உடனே என்ன பண்ற, அந்த மரத்தை செடியை பொச்சிட்டு பதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குலாப் ஜானுக்கு தெரியுமா? ஆமா அது ஒரு 4 போடணும். ஓ சுகர் இருக்கா இந்த செடிக்கு? மாட்டு உரம் ஆட்டு உரம்லாம் போட்டா வராது. ஓ அப்படியா? இனிப்பு போட்டாதான் வரும். சரிங்க ஐயா. ஐயா இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் ஐயா. என் குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. சரி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ வீட்டுக்கு போயிட்டு உடனே நான் மறக்கவே மாட்டேன். ஆமா 500 200 100. ஐயோ சூப்பரா இருக்கே செடி. அப்பா இதுவே ஒரு 10,000 ரூபாய் தேரும். 3 செடி குத்து அவனுக்கு தைச்சு விட்டான். இதுவும் நல்லதுதான். ஏங்க எங்க அப்பா பணம் காய்க்கிற மரம் சொல்லிட்டு இதை பைத்தியத்தனமா பண்ணிக்கிறான். ஊர்ல எல்லாரும் போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க அவனை போய் காப்பாத்துவான். அடிச்சு சாவச்சா கூட பரவாயில்ல. ஏண்டியா பணம் காய்க்கிற மரம்னா ஒண்ணுமே இல்ல. எங்கப்பா ஒரு பணத்தையும் காணோம்? எல்லாத்தையும் வித்துட்டேன்ல. வித்துட்டியா? ஆமா. பேபியா கொக்கா எவ்வளவு கிட்ட?
எல்லாத்தையும் வித்துட்டோமா, எவ்வளோ பணம் பாரு. காட்டு. இது வரைக்கும் உங்க அப்பா பண்ணதில்ல, இன்னைக்கு தாம்மா உருப்படியான விஷயம். டேய் முட்டாள் கட்டையா, அது மட்டுமா இங்க பாரு. யோ மாமா, வெள்ளி விக்கிற விலைக்கு வெள்ளி. யோ இதில் வேற ஏதோ ஒரு வைரங்கிறியா? வைரம் காசு. உன் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு இன்னைக்கு தான் நீ உருப்படியான ஒரு வேலை செஞ்ச. மாமா நாம போய் வரோம். மாப்பிள ஏமா இங்க பாருமா. ஏமா 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 எங்கம்மா வாடி வாடி பார்க்காத. 500 ரூபாய் நான் நீ குடிமா. பார்க்காத. ஓடு ஓடு. ஒரு அச்சு வலையில போலாம் நம்ம பார்த்தோம். நம்ம பொண்ணை கட்டி நம்ம தலையில கல்லை தூக்கி போட்டானே. என்னடா பண்றது? டேய் காசுக்கு காசு போச்சு, வெள்ளிக்கு வெள்ளி போச்சு, வைரத்துக்கு வைரம் போச்சு. டேய் நகர்றா, கேமரா வர போச்சு நீங்க.